870 சிப் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் 64 மெகா பிக்சல் கேமரா வித் ஓஎஸ் 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் 120 ஹெர்ட்ஸ் அமோலோ டிஸ்பிளே லிக்விட் கூலிங் டெக்னாலஜி UFS 3.1 ஸ்டோரேஜ்னு எல்லாத்தையும் 25000க்குள்ளே வாங்கிடலாம். நாம இத்தனை நாள் ஒதுங்கி பாயறதுக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்தோம். இதான் நேரம், இந்த பேட்டை பாயிர நேரம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் அவங்க வருவேன். நெக்ஸ்ட்டு 1 மந்த்துக்கு வேறு லெவலில் மொபைல்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 days முன்னாடி தான் நத்திங் ஃபோன் ஒன்னோட ரிவ்யூ பார்த்தோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கார்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக நத்திங் ஃபோன் வரப்போகுது, மாசாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கப்ப நம்ம லிஸ்ட்டில் புதுசாக ஒரு மொபைல் ஆட் ஆகிருக்கு. இந்த கௌசிக் வந்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம தலைவர் ரியல் ஃப்ளாக்ஷிப் கில்லர் போக்கோ எஃப் சீரிஸ் தான். போக்கோ F1 செம்ம ஹிட் ஆச்சு, நிறைய பேரோட ஃபேவரேட்டும் அதுதான். அப்புறம் கேமிங் ஃபோக்கஸ் பண்ணி போக்கோ F3 GT வந்துச்சு, பட் அது டைமென்சிட்டி ப்ராசரில் வந்துருச்சு. அகைன் த ரியல் ஃப்ளாக்ஷிப் கில்லர் இஸ் ஹியர். ஸ்டார்டிங்கில் கூட ஒரு கம்பெனி இதே மாதிரி தான் ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களே ஃப்ளாக்ஷிப் போனால் ப்ரைஸை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் சொல்ற கதை யாருக்கு புரியுதோ இல்லையே, எல்லாருமே போயிட்டாங்களா? சரி, அதெல்லாம் விடுங்க, நம்ம இப்போ கண்டென்ட்டுக்கு வருவோம். போக்கோ எஃப் சீரிஸ்னாலே காம்படிட்டிவ் பட்ஜெட்டுக்கு நல்ல ஸ்பெக்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த லைனப்பில் அடுத்து லான்ச் ஆக போகிறது தான் போக்கோ F4 5G. இந்த ஃபோன் சைனாவில் லான்ச் ஆகின ரெட்மி K40Sஓட ரீபிராண்டிங் தான். பட் லைட்டாக பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து இந்தியாவுக்கு ஸ்பெஷலாக லான்ச் பண்ணுறாங்க. என்ன கசாயம், தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்தேன், மறுபடியும் நம்ம குடோன்லயே வச்சிருக்கோம். கிளம்பு சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. பட் ஸ்பெக்ஸில் எந்த குறையும் இல்லை. சரி வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிப்பில் இருந்து ஆரம்பிக்கலாம். இதில் ஸ்னாப்ட்ராகன் 870 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல சிப் ஃபார் கேமிங் அண்ட் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங்க்கு. 5G சிப் தான். 8 கோர் CPU அண்ட் Adreno 650 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போக்கோ F1 மாதிரி இந்த மொபைல் நல்லா லைஃப் கொடுக்கும். டிஸ்பிளே சைடு ஆல்சோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச் அமோலோ டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் இருக்குது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5, HDR10+, அப்படி இப்படின்னு எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அது அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டேன்றான்டா. அடுத்து கேமரா. மெயின் கேமரா 64 மெகா பிக்சல் வித் OAS சப்போர்ட்டோட. அப்புறம் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு, எதுக்குன்னே தெரியாமல் 2 மெகா பிக்சல் மேக்ரோ. வீடியோஸ்க்கு 4K 30 FPS அண்ட் 1080pக்கு 30 FPS 60 FPS அண்ட் 120 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 20 மெகா பிக்சல் செல்ஃபிக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் அண்ட் ஸ்டோரேஜ். Android 12 அவுட் ஆஃப் பாக்ஸில் வருது. MIUI 13 பில்ட் ஆகிருக்கு. வேரியன்ட்ஸ் தான் ஹைலைட் இங்கே. பேஸ் வேரியன்ட் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வரைக்கும் இருக்குது. UFS 3.1 ஸ்டோரேஜ், LPDDR5 ரேம்னு போக்கோவோட கெத்தை காட்டியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் பெஸ்ட்டாக கொடுத்து. பேட்டரியில் மட்டும் குறையாவாக கொடுத்துருவாங்க. 4500 mAh பேட்டரி வித் 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. 100% 39 மினிட்ஸில் ஃபுல்லாக இருக்கும். அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா சைடு மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். இது ஒரு சிலருக்கு ஓகே, ஒரு சிலர் டிசப்பாயிண்டட். ஸோ அது பர்சனல் சாய்ஸ் தான். சவுண்டுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலிங் 2.0 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 870யோட பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகாமல் சஸ்டைன் ஆகும். ஸ்னாப்ட்ராகன் 888 பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளக்சுவேஷன் நிறையா இருக்குது. ஸோ இந்த டைமில் தான் 888 விட 870 பெட்டர்னு தோணுது. 4 கலர் வேரியன்ட்ஸில் வருது, பிளாக்கு, கிரே, ப்ளூ அண்ட் க்ரீன். ஃபைனலாக ப்ரைஸ். இங்கே தான் போக்கோ அவங்களோட டாமினேஷனை காட்டியிருக்காங்க. சைனாவில் லான்ச் ஆகினதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 21000 வருது. பட் நமக்கு அந்த அளவுக்குலாம் வராது. பேஸ் வேரியன்ட் ஒரு 27,000 ஸ்டார்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்ட்ரோடக்டரி ஆஃபர், கார்டு ஆஃபர்னு எப்படியும் 25000க்கு கம்மியாக வரும். ஸோ மொபைல் வாங்க போகிற எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 870 சிப் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் 64 மெகா பிக்சல் கேமரா வித் OAS, 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், 120 ஹெர்ட்ஸ் அமோலோ டிஸ்பிளே, லிக்விட் கூலிங் டெக்னாலஜி, UFS 3.1 ஸ்டோரேஜ்னு எல்லாத்தையும் 25000க்குள்ளே வாங்கிடலாம். நாம இத்தனை நாள் ஒதுங்கி பாயறதுக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்தோம். இதான் நேரம், இந்த பேட்டை பாயிர நேரம். லான்ச் டேட் July 6. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், ஒரு நல்ல மொபைலாக வாங்கிடலாம். அவ்வளோதான் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பை பாய், see you.